பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். என ஒரு அம்மையார் கேட்ட கேள்வி, ஏன் தான் என்ன தெய்வம் படைச்சாரோ, எதுக்கு தான் என்னை படைச்சாருன்னு எனக்கு விளங்கலை. என் வாழ்க்கையில் படுற துன்பத்துக்கு அளவில்லை, வேதனைக்கு அளவில்லை. அநேகர் புலம்புறீங்க. உங்களை என்ன எதுக்கு படைச்சார் தெரியுமா? உங்க வேதாகமத்தை எங்க இருந்தாலும் சரி, தயவு செய்து எடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களுக்கு அப்படியே திருப்பீங்களா? அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவனே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவனே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உல்லாமோ வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உல்லாமோ வாழ்க. மகிமை உண்டாகட்டும், ஆக உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உல்லாமோ வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உல்லாமோ வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கோரட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கோரட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உல்லாமோ வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உல்லாமோ வாழ்க. எளிமையான எங்களையே எல்லோரும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே எல்லோரும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே.
ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. எல்லாம் எடுத்திருப்பீங்க. அநேக நேரங்களில் எல்லாரும் இப்படித்தான் சொல்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 1ஆம் 2ஆம் வசனத்தை முதல் பார்க்கலாம். அவர் அப்புறம் போகையில், யாரு? ஏசப்பா. உருவாக்கினவர், படைத்தவர். ஏன்னா நம்முடைய பரலோக ராஜா வேற எங்கேயும் இல்லை. நம்ம அவர் முன்னாடி என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. என்னை படைத்த தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. என் பரலோக ஐயா பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. என்னை படைத்த தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ராஜா அவர் அப்புறம் போய் கொண்டிருக்கிறார். பிறவியில இருந்து ஒரு பார்வை இழந்தவர். ஏன்னா வாழ்க்கையில பார்வை இழப்பு என்பது பல விதத்தில் இருக்கு. ஹெரிடிட்டரி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். அது என்னது? பாரம்பரியம். தொடர்ச்சியாக ஒரு காரியம் நடக்குதான், தட் மீன்ஸ் த ஹெரிடிட்டரி. பாப்பா தாத்தாவுக்கு இருந்தது பேரனுக்கு இருக்கு, பேரனுக்கு இருந்தது இன்னும் பௌத்திரி பூத்திரிலாம் சொல்கிறோமே, இதெல்லாம் பத்திரத்தில் வாசிக்க கேட்டிருக்கேன். எனக்கு அன்பான இப்படி அந்த ஒவ்வொரு தலைமுறைக்காக வருதில்ல, அதை சொல்கிறோம் ஹெரிடிட்டரி. அதே போல் இன்னொன்று சில நோய்களினால், இன்னொன்று an ஆக்சிடெண்ட், விபத்துக்களினால். சில நேரத்தில் மருத்துவ உலகத்தில் கேட்டால் வைட்டமின் குறைவினாலம்பாங்க. ஆனால் எதுவோ இந்த மனுஷன் யாரு? பிறக்கும் போதே யாரு? பார்வையிடம். அதை வாசிங்க. அவர் அப்புறம் போகையில் பிறக்கும் போதே இவன் என்ன இப்படித்தான் பிறந்தான்? 2 கண்ணு தெரியாம தான் பிறந்தான். அப்ப ஏன் இவனை படைக்கணும்? இன்னைக்கு நாமளா தான் இந்த பிள்ளைய கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. ஏன் கொடுத்தார்? ஏன்னா ஒரு சமயத்தில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. புருஷன் வெளிநாட்டில் வேலை பார்த்தார். ரொம்ப காலமாக குழந்தை இல்லை அவருக்கு. திடீர்னு அந்த அம்மா நல்லா கன்சீவ் ஆனாங்க. ஒரு குழந்தை ஆரோக்கியமாக தான் பிறந்துச்சு. ஆனால் குழந்தைய பிறக்க ரொம்ப சந்தோஷத்தோடு பிறந்தோன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண முன்னாடி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் டாக்டர்ஸ் கொடுத்த டேட்டு படி கூப்பிட்டு புருஷனும் வெளிநாட்டிலேருந்து வந்தார். குழந்தையும் பிறந்துச்சு. ஆனால் கண்ணு மூடியே இருந்துச்சு. நல்லா கவனிங்க. குழந்தை பிறந்துச்சு, ஆரோக்கியமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுச்சு? கண்ணு மட்டும் மூடித்தான் இருந்துச்சு. உடனே மனைவியோட அம்மா, அதாவது மாப்பிள்ளையோட மாமியார் ஒரே அழுக, ஏன் இந்த பிள்ளை ஆண்டவர் கொடுக்கணும், ஏன் இந்த பிள்ளை ஆண்டவர் கொடுக்கணும், இப்படி இருக்க கண்ணு திறக்கவே இல்லையே. புருஷன் வந்தார். என்னத்துக்கு இப்படி எல்லாரும் அழுகுறீங்கன்னாரு. அவங்க சொன்னாங்க, உன் பிள்ளைய பாரு, நீயே பாரு, உன் பிள்ளை எப்படி இருக்குன்னு பாரு, கண்ணை கூட திறக்கலப்பா, பிறந்து 4 நாளாச்சு, 5 நாள் ஆக போகுது, இன்னும் கண்ணே திறக்கலை. ஆனால் பால் குடிக்குது, சாப்பிடுது, எல்லாம் செய்யுது, கத்துது. நம்ம கை நீட்டாலும் அது தெரில, அதுவும் நம்மளை பார்க்க மாட்டேங்குது. இந்த பிள்ளைய கொடுக்காட்டா என்ன? அவர் சொன்னார், இதுக்கு போயா கவலைப்படுறீங்க? இத்தனை வருஷம் குழந்தை இல்லை நீங்கள் குழந்தைய கொடுத்தாரு, அவருடைய கண்ணை திறக்க வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இதுக்கு போய் ஆள்றீங்களே, கத்த திறப்பார்னார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 3 நாள் கழித்து பார்த்தா அந்த பிள்ளை கண்ணு திறந்துச்சு. ஏன் சொல்கிறேன்? அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்று வாழ்க்கையில் வராது. என் சித்தம் அல்லே உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும்.
என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். அடிமை நானே, அடிமை நானே, எஜமானீரே நாதா. அடிமை நானே, எஜமானீரே நாதா. பலவின நானே, பலவானீரே நாதா. பலவின நானே, பலவானீரே நாதா. என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். களிமண்ணானே, களிமண்ணானே, குயமங்கனீரே நாதா. களிமண்ணானே, குயமங்கனீரே நாதா. மண்ணான மனிதனா மண்ணுக்கே திரும்பவே நாதா. மண்ணான மனிதனா மண்ணுக்கே திரும்பவே நாதா. என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். நானே, அடிமை நானே, எஜமானீரே நாதா. அடிமை நானே, எஜமானீரே நாதா. நானே, பலவானீரே நாதா. பலவில நானே, பலவானீரே நாதா. என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல, உம்மாலே ஆகும். அவர் சித்தம் இல்லாம தலை மயிர் கூட நடக்காது. நம்ம ஏன் ஏற்படுத்தினார் கேட்கறக்கு நம்ம யாருங்க? 2 கண்ணும் தெரியாம ஒரு பிள்ளை பிறந்துருச்சு. அவன் பிறவியிலிருந்தே பார்வை இழந்தவன். ஏசு அப்புறம் போகிற ஒரு காட்சியை பார்க்கிறார். தன் தாயின் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தவன்? பிறவியிலிருந்தே பிறவி குருடன். பிறக்கும் போதே கண்ணு தெரியாது, அப்படி பிறந்தான்.
ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள், ஏன்னா இயேசுவோட இருந்தவங்களுக்கு எப்போ சில நேரம் சந்தேகம் வந்துடும், எதை பற்றி சொன்னாலும் சந்தேகம் வந்துடும். உலகத்தில் இது எது நடக்க போதுப்பா, இதெல்லாம் நாள் எப்போ வரும், இதுக்கெல்லாம் அடையாளம் என்ன, அவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் சகரியா இயேசுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் பெற்ற அப்பாவுக்கு ஒரு வார்த்தையினால்தான் அவனுக்கு என்னாச்சு, ஊமையானான். லூக்கா 13:1-19 அவன் கேட்குறான். 17, 18, 19 பார்க்கும்போது அவன் கேட்குற அந்த காரியத்தை அவன் நம்ப முடியல. அவனால் இதை நான் எதினால் அறிவேன்னா, அறிகிறக்கு ஆதாரம் வேணுமா, ஓகேன்ட்டு போயிட்டார், வாய் அடைச்சிட்டு போயிட்டார். எனக்கு கண்மணி, இந்த பிறவியிலிருந்தே பார்வை இழந்த மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான். இயேசு அந்த வழியில் பார்க்குறார், அவர் நடந்து வரார். அவரோட போகிற சீஷர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி, ரொம்ப கூப்பிடுறதெல்லாம் ரொம்ப பவ்யமாக இருக்கும். ரபின்னா போதகரே, இவன் குருடனாய் பிறந்தது, இவன் இந்த மாதிரி பார்க்கவும் முடியாமல் ஒன்றும் செய்ய முடியாமல் உட்கார்ந்து ரோட்டில் உட்காந்துருக்கான, இவன் எதுக்கு பிறக்கணும், எப்படி பிறந்தான், ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. அவர் கேட்டார், இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவம். ஏன்னா பாவம் தான் மனுஷனுக்கு அநேக நோய்களை கொண்டு வருதுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, பாவம் எது பாவம் தெரியுமா? நன்மை செய்யாமல் இருந்தால் கூட பாவம். ஆதியாகமம் 4:7 வாசிக்கிறோம், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்ய உங்களுக்கு செஞ்சால் அந்த பாவம் கூட இல்லை. அநேக நேரங்களில் எது பாவம், எதிர்த்து பேசுகிற கூட பாவம். இன்னைக்கு ஏதோ பெரிய குற்றம் தான் பாவம் இல்லை. இவன் எந்த பாவம் செஞ்சால், பிறக்கும் போதே இவனுக்கு என்ன கிடையாது, சின்ன பிள்ளை, தாயின் வயிற்றுலேருந்து பிறக்கும் போதே பார்வை இல்லை. அப்போ என்ன பாவம் செஞ்சுருக்கணும்? சீஷர்கள் கேட்குறாங்க, ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ? அடேங்க அப்பா, என்ன ஆராய்ச்சி! இவன் செய்த பாவம், பிறக்கும் போது என்ன பாவமையா? ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நினச்சி பார்த்தா எப்படி நன்றி சொல்ல தெரியாது. இங்கே சொன்னால் இவன் செய்த பாவத்தினாலோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவத்தினாலோ. ஏன்னா அநேகருக்கு நம்பிக்கைன்னா முன்னோர் செய்த பாவம் பின்னாடி தொடரும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது யாத்திராகமம் 34:7 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவனவன் கிரியைக்கு அவனவன் தண்டனை. இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் கேட்குறாங்க சேசு கிறிஸ்துட்ட, ரவி இவன் கண்டுதராமல் பிறந்திருக்கான், ஓகே, இதுக்கு என்ன காரணம், என்ன காரணம்? இவன் ஏதாவது பாவம் செஞ்சானா? சின்ன பிள்ளை என்ன பாவம் செய்யும்? ஏன்னா சின்ன பிள்ளைகள தான் இருக்கும்போது தான் நல்லது கெட்டது கூட தெரியாது. நீ எதை கொடுத்தாலும் வாயை திறக்கிற பருவம். பிறக்கும் போதே குறையோட பிறந்திருக்க பிள்ளையை பார்த்து இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ அப்படின்னு கேட்டான். எதனால இப்படி பிறந்தான்? ஏன்னா இயேசு சொன்னார், இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல. ஐயா, நீங்க நினைக்கிறது தப்பு. இவன் செஞ்ச பாவத்திலையும் இல்ல, இவனை பெற்றவங்க செஞ்ச பாவத்தினாலையும் கிடையாது. தேவனுடைய கிரியைகள் இவனை கொண்டுதான் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவங்களை தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க. ஒன்றுக்கு உதவாத, ஏன்னா நாம பாடுறோம்ல, உதவாத என்னை ஒரு மாற்றினி, ஒன்று அறியாத என்னை உருவாக்கினீர். உதவாத என்னை உருமாற்றினி, உருவாத என்னை உருமாற்றினி, ஒரு அறியாத என்னை உருமாற்றினி. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், உன்னை மறந்தான் எங்கே போவினா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், உன்னை மறந்தான் எங்கே போவினா.
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நல்ல கவனிங்க. இயேசு சொன்னார், இவன் இப்படி பிறந்தது எதுக்கு தெரியுமா? என்னுடைய தேவனுடைய கிரியைகள் நாம மகிமைப்படுவதற்கு. சில நேரம் நீங்கள் பாடுகளில் உட்காந்துருக்கும் போது எனக்கு என்ன படைச்சார்னு கேட்குறீங்களே, உங்களை கொண்டு தான் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, எதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தினார்? எதற்காக உன்னை என்னை ஏற்படுத்தினார்? நம்ம நேரம் நினைக்கிறோம். கர்த்தர் அவனை கொண்டு தான் பெரிய காரியத்தை செய்ய முடியும். வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு போகிறீங்களே, ஒரு சப்பானி தாய் வயிற்றுலேருந்து நடக்க முடியாமல் பிறந்தவன், அவனை கொண்டு தான் அந்த வேளாங்கண்ணி ஆலயத்தை உருவாக்க உதவி செய்தார். ஆண்டவருடைய காரியத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அவசரப்பட்டு நம்ம வாயிலேருந்து உளரக்கூடாது. என்னை ஏன் படைச்சார், ஏன் நான் பிறந்தேன், எதுக்காக நான் பிறந்தேன், அதை நீ தெரிஞ்சுக்கணும். உன்னை எதற்காக உருவாக்கினான்? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்குயா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், இதுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். எப்போமாவது டைம் இருந்தால் எங்கள் சபையில் வந்து பாருங்கள். நான் இங்கேருந்து சொல்கிறேனேங்கிறக்கா நீங்கள் நம்பணும்னு அவசியமே கிடையாது. தூரத்துலேருந்து ஏதோ தொலைக்காட்சியில் சொல்கிறாரு, எத்தனையோ வருது, எத்தனையோ நிகழ்ச்சி வருது. இதுவும் ஒரு நிகழ்ச்சி, உண்மைதான். ஆனால் வந்து பாருங்க, கர்த்தர் உங்கள் மனசில் ஏவுனா செய்யலாம். மதுரையே வாங்க, திருநெல்வேலிக்கு வாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களை அலைய விடக்கூடாது. வந்து பாருங்க. 2 கண்ணு தெரியாத மக்களுக்காக ஒரு ஆலயத்தை, விதவை தாய்மார்கள் கால் நடக்க முடியாது இப்படிப்பட்ட மக்களையும் வைத்து அவருடைய சத்தியத்தை அறிவித்து ரட்சிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஆலயம். ஒரு நாள் கூட நான் இவங்களை சும்மா அனுப்புறதில்லை. சாதாரணமாக சொன்னாங்க. இன்றைக்கி சிலர்லாம் சொன்னாங்க, எங்கள் ஆலயத்துலேருந்து 3 வேன் விட்டுருக்கோங்கிறாங்க. நான் சொன்னேன், எங்கள் ஆலயத்துலேருந்து ஒரு வேன் கூட நாங்கள் விடலை, வாடகைக்கு தான் விடுறோம். ஏன்னா வாங்கி விடுற மூச்சே வாடகைக்கு தான் இருக்குது. ஆண்டவர் அது வாட்டம் நடக்குது. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் யோசிப்பேன், எப்படி நடக்க போகுது. மாதம் முழுதும் இவங்களை கூட்டு வர்றதுக்கு மட்டுமே சில வாரம் 4 வாரம் வரும், சில வாரம் 5 வாரம் வந்துடும். இவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து சத்தியத்தை சொல்லி சர்ச்சை முடித்தவொடனே எல்லாரையும் சாப்பிட்டு திருப்பி கொண்டு விடுறது ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காரியம். நீங்கள் வரலாம், பார்க்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் இதற்கு தொடர்பு கொள்ளலாம். எப்படின்னு கேட்பீங்க. இதில் 2 நம்பர் வந்துகிட்டே இருக்குது, ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. நீங்களும் வந்து ஒரு நாள் இந்த ஆராதனையில் கலந்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏதோ தூரத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்தோன்னே அப்படி இப்படிங்கிறதுக்கு இல்லை, கிட்ட போய் பாருங்கள், வந்து பாருங்கள். இந்த பார்வையற்ற மக்கள் எத்தனை பேர் ஆலயத்தில் வந்து போகிறாங்க. அவங்களுக்கு 2 குடும்பமும் கூட கண் தெரியாமல் விளையாடுருக்கு. அவங்களுடைய பிள்ளைகள் கல்வி இருக்குது. அது மட்டுமல்ல, மரித்தா கூட சொந்தக்காரன் தேடி வர மாட்டேன்றான். இவர்களும் ரட்சிக்கப்படணும், நித்திய ராஜ்யத்துக்கு வரணும். கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களுக்கு இதற்கு தொடர்பு கொள்ளலாம். எப்படி 2 நம்பர் வருது. அது மட்டும் இல்லை, அக்கௌண்ட் வைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, சொல்லுங்கள். அதே போல் தபால் வழியாக, மணியார் வழியாக தொடர்பு உள்ளவங்களுக்கு சொல்லுவேன். போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பரே இருக்குது, உங்களுக்கு தரேன். 36 35 38 89 63. இது வழியாக நீங்கள் கட்டினா மணி ஆர்டர் கமிஷனே வேண்டியதில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த நம்பரை சொல்லி கேளுங்க. போஸ்டல் அக்கௌண்ட்டு 36 35 38 89 63. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எதற்காக என்னை உருவாக்கினார்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. ஒரு மதர் தெரசாவை ஏன் உருவாக்கினார்? எங்கெல்லாம் தூக்கி வீசப்பட்ட, நோயினால் அல்லலுற்ற, கடைசி மரண தருவாயில் இருக்கிற ஜனங்களை கூட காப்பாற்றுவதற்கு
ஒரு மதர் தெரசாவை கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்னைக்கு சொல்லுவேன், எத்தனையோ மிஷனரிகளை கர்த்தர் எங்கோ ஏற்படுத்தி இருந்தாலும் நீயும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் தங்கள் தியாகத்திலே தங்கள் ஊரை விட்டு, சொந்தத்தை விட்டு, பந்தத்தை விட்டு உன்னை என்னை ரட்சிப்பதற்காக எங்கோ இருந்து எல்லாவற்றையும் விட்டு வந்து தொப்பியில கூழ் வாங்கி குடித்த ராகுலாண்டை போன்ற எத்தனை பேர். அந்த மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, நாங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டோம் என்பதை அறிந்து கொண்டா எத்தனை ஆசீர்வாதம். பிறவியிலிருந்தே பார்வை இழந்த மனிதனுக்கு ஏன் அவரை உருவாக்கினார் என்றால், இயேசு சொன்னார், என் நாமம் மகிமைப்பட வேண்டும். அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு, அவன் மூலம் அவருடைய நாமம் விளங்குவதற்கு. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் வேதனையோடு, கண்ணீரோடு, வியாதியின் கொடுமையோடு, பலவிதமான நிந்தை அவமானத்தோடு வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறீங்களா? ஏன் தான் என்னை படைச்சார்னு கேட்குறீங்களா? உங்களை படைச்சதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அவருக்காக சில பாடுகளை நீங்கள் ஏற்கிறீங்க போது அவர் உனக்கென்று ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். தன்னோடு உட்கார வைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அன்பின் தெய்வமே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதியில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, இனி நான் பிழைப்பேனா என்று நம்பிக்கை இழந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர் காலத்தில் பெற்ற பிள்ளைகளும் கட்டின புருஷனும் கூட நிந்திக்கிற அன்பு தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் கூட நிந்திக்கிற வயது முதிர்ந்த தகப்பன்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளெல்லாம் இருந்தும் ஆர்ஃபனேஜில் போய் கிடக்கிற என் அன்பு முதியவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நான் பிறந்த நாளில் ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் வாழ்ந்துட்டேன் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். 1 நாளாகமம் 17:10 கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை அறிவிக்கிறேன் என்றானே, அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தரதை கட்ட உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.